ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது பயோடெக்னாலஜியோட பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளவு பயன்பாடுகள், அதாவது மனித சமுதாயத்திற்கு எவ்வளவோ பயன்பாடுகளை கொடுக்குது. அக்ரிகல்ச்சர்ல, மெடிசன்ல, தென் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட பயன்பாடுகளுக்கு உயிர் நுட்பவியல் துறைகளை நாம் பயன்படுத்துறோம். ஸோ அப்ப இந்த அறிவியல் சார்ந்த, அதாவது குறிப்பாக அறிவியல் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பரந்த அமைப்பு. அதுல ஒரு பிரிவு தான் உயிர் தொழில்நுட்பவியல். சோ இந்த உயிர் தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடு அவ்வளவு விஷயங்களை வந்து நமக்கு என்ன சொல்றது விளக்க தகுந்த விஷயங்களை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துடைய முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயிர் தொழில்நுட்பவியல் மூலமாக தான் தயாரிக்கிறாங்க. மருந்துகளாக இருந்தாலும் சரி, இல்ல நல்ல ஒரு உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த உயிர் தொழில்நுட்பத்தின் வாயிலாக தயாரிக்கிறோம். சோ அப்படின்னா நம்ம சாப்பிடுற காய்கறிகள், பழங்கள், விழுங்குற மருந்துகள், குடிக்கிற சிரப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உயிர் தொழில்நுட்பத்தினுடைய செயல்பாடுகள் இல்லாம இல்ல. எல்லாமே வந்து உயிர் தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்குது என்பதை தேடி பிடிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. சோ அதுல வந்து வேளாண்மை உயிர் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகளை வந்து நம்ம பாக்குறோம். முதல்ல வேளாண்மையில உயிர் தொழில்நுட்பவியல் வந்து எப்படி செயல்படுகிறது, அது என்னுடைய தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். சோ இதுல வந்து பேசிக் வந்து பாத்தீங்கன்னா அக்ரோகெமிக்கல் பேஸ்டு அக்ரிகல்ச்சர்னு சொல்றாங்க. அதாவது வேளாண் வேதியியல் வேளாண்மை, அக்ரோகெமிக்கல் பேஸ்டு அக்ரிகல்ச்சர். செகண்ட் ஒன் என்ன இருக்குது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், அதாவது கரிம வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. இதை வேளாண்மை, கரிம வேளாண்மை. நம்பர் 3 வந்து என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். சோ இந்த வகையில வந்து வேளாண்மையில உயிர் தொழில்நுட்பங்கள் வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு வேளாண் வேதியியல் வேளாண்மை என்பது என்னன்னா, that is already told, agrochemicals based, nothing but we are using pesticide and fertilizers. உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தப்படுகின்ற வேளாண்மை தான் வேளாண் வேதியியல் வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க, அக்ரோ கெமிக்கல் பேஸ்டு அக்ரிகல்ச்சர்ஸ். சோ இதுல ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு ஏற்படுது, பெஸ்டிசைட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, பெருகி வர மக்கள் தொகைகளுக்கு ஏற்ப உணவூட்டத்தை, அதாவது உணவுடைய அளவுகளை, உணவுப் பொருட்களுடைய அளவுகளை அதிகரிப்பதற்காக இந்த ரெவல்யூஷனை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இதைதான் நம்ம அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், வேளாண் புரட்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வாய்ப்பு இல்லை. அப்ப மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப உணவுகளை உற்பத்தி செய்வது நாட்டின் அல்லது அறிவியலின் கடமை இல்லையா. அப்ப இந்த சூழல்ல தான் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அப்ப அதுல அதிகப்படியான பெஸ்டிசைடு என்று சொல்லப்படுகின்ற பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பெஸ்டிசைடு, அதாவது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்ப பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் பயன்படுத்தப்பட்ட வேளாண்மைகளுக்கு தான் வேளாண் வேதியியல் வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதிக ரசாயன பொருட்களை, பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்துவதன் வாயிலாக அதிக மகசூலை பெற முடியும், ஈல்டு வந்து அதிகமா பெற முடியும். சோ அது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ற வகையில ஓரளவுக்கு இல்லைனாலும் கூட, அதாவது என்ன சொல்றது, முழுமையான அளவுக்கு அது நிச்சயமாக உணவு உற்பத்தி செய்ய முடியாது. ஓரளவுக்கு வந்து மக்கள் தொகை உற்பத்திக்கு ஈடு கொடுக்கின்ற வகையில இந்த வேளாண்மை வந்து பயன்பாடுகள்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வேளாண் வேதியியல் வேளாண்மையில் என்பது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற வேளாண்மை ஆகும். இந்த வேளாண்மையின் நோக்கம் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி செய்தல் என்று சொல்லப்படுது. ஆனால் முழுவதுமாக உணவு உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட, அதாவது பெருகி வரும் மக்களுக்கு ஈடு கொடுக்கின்ற வகையில உணவுகளை தயாரிக்க முடியவில்லை என்றாலும் கூட, ஓரளவுக்கு இந்த வேளாண்மை மிகச்சிறந்த அளவில் செயல்படுத்தப்படும். இதுக்கும் இந்த உயிர் தொழில்நுட்பவியல் தான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கரிம வேளாண்மை, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளும் உரங்களும் இல்லாமல் செய்யப்படுகின்ற வேளாண்மை. இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் சொல்லலாம். ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைட்ஸோ யூஸ் பண்றதுனாலயோ, மண்ணோட வளங்களோ, அல்லது நம்ம கிடைக்கிற அந்த மகசூல்ல இருக்கிற
பொருட்கள்ல வந்து நச்சுத்தன்மைகள் கூடலாம் இல்லையா. சோ அதெல்லாம் இல்லாம வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் விவசாயத்தை நம்ம செய்ய முடிகிறது. ஆனாலும் கூட அது எதிர்பார்க்கின்ற அளவுல உணவு உற்பத்தி செய்ய முடியாது. இந்த நிலையில கிடைக்கிற மாதிரி இந்த ஆர்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அளவுல நம்மளால ஈல்ட வந்து உற்பத்தி செய்ய முடியாது. அதன் காரணமாகத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி வேளாண்மைகளை மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு குறுகிய கால பயிர் செய்தலுக்கோ அல்லது தரமான பயிர்கள் விளைவிப்பதற்கோ இது ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தாலும் கூட, ஆனால் இந்த வேதியியல்ல கிடைக்கிற வேளாண்மையில கிடைக்கிற பொருட்களுடைய உற்பத்தி அளவு மாதிரி இதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சோ அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டுலுமே சிக்கல்கள் இருக்குது. இந்த ரெண்டுலுமே என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, இந்த கரிம வேளாண்மை செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய செலவுகள் குறைந்தாலும் கூட பெரிய அளவுல உற்பத்தி செய்ய முடியாது. வேளாண் வேதியியல் முறையில நிறைய நம்ம உற்பத்தி செய்தாலும் கூட இதுல செலவினங்கள் அதிகமாக இருக்கும். என்ன செலவினங்கள்னா, இங்க இருக்கின்ற பூச்சிக்கொல்லிகளும் உரங்களுடைய விலைவாசி உயர்வு அதிகரிப்பதனால அதை அதிகமாக வாங்கி பயிரிட்டுமே நமக்கு லாபம் கிடைக்காது. ரெண்டாவது விஷயம். அதனால இந்த ரெண்டு நிலைப்பாடுகள்லயுமே கரிம வேளாண்மையிலும் சரி இல்ல வேதியியல் வேளாண்மைகளிலும் சரி, இந்த ரெண்டிலுமே வந்து குறைபாடுகள் இருக்கிறதுனால ஒரு புதுமையான யுக்திகள் கையாடப்பட்டது. அந்த யுக்திக்கு என்ன பெயர் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா GMO, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் சொல்லப்படுற மரபு மாற்றம் செய்யப்பட்ட செயல்முறைகளை கண்டறியப்பட்டது. இந்த மரபு மாற்றம் செய்யப்படுகின்ற செயல்முறைகள்ல இந்த பெஸ்டைட்ஸ் நம்ம பயன்படுத்துறது இல்ல, பெஸ்டிசைட்ஸ் அந்த உரங்களை நம்ம எல்லாம் பயன்படுத்துறது இல்ல. அது என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரினத்தின் உடல்களிலேயே பூச்சி தாக்குதலுக்கோ அல்லது வேற ஏதாவது காரணங்களால பாதிக்கப்படுற தாவரங்கள் பாதிக்கப்படுது இல்லையா, அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய இயல்பான பொருட்களை தாவரத்தின் உடல்கள்ல அது செலுத்தப்பட்டுரும். சோ அதுக்கப்புறம் அது எந்த சூழல்களையும் எதிர்த்து வாழும் திறன் கொண்ட ஒரு தாவர அமைப்பாகவே இது மாற்றப்படும். அல்லது விலங்குகளிலும் இந்த மாதிரியான செயல்முறைகள் செய்யப்படுது. ஏன்னா விலங்குகளிலும் தாவரங்களிலும் பூஞ்சைகளிலும் பாக்டீரியங்களிலும் இந்த GMO என்று சொல்லப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் மரபணு மாற்றமானது நிகழ்த்தப்படுகிறது. அப்படி இந்த மரபணு மாற்றம் நிகழ செய்யப்படுகின்ற உயிரிகள் எது, அதுல என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மரபணு மாற்றம் செய்யப்படுவதற்கான காரணங்கள் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்? there is so many reasons. அதுல என்னென்ன காரணங்களை நம்ம இங்க முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதல் காரணத்தை ஒண்ணு கொடுக்கலாம். என்னன்னா, reduction of pesticide and fertilizers இந்த யூசேஜ், பூச்சிக்கொல்லிகளோ மற்றும் உரங்களுடைய பயன்பாடுகளோ இங்க குறைக்கப்படுது. இந்த இதுல மரபணு மாற்றம் செய்யப்படுறதுனால the reduction of pesticide and fertilizer usages in the agriculture, விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களினுடைய அளவுகள் குறைக்கப்படும். இதனால செலவினங்கள் குறையுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப ரெண்டாவது கண்டிஷன்ஸா என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மற்ற உயிரினங்களை விட இந்த மரபணு மாற்றம் செய்யப்படுகின்ற உயிரினங்கள் மிகவும் வலிமையாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஏபயோட்டிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லப்படுற, அதாவது உயிரற்ற காரணிகள் என்று சொல்லப்படுகின்ற வறட்சி, வெப்பம், சால்ட்டி உப்பு மற்றும் பிற காரணங்களால தாவரங்கள் பாதிக்கப்படும் இல்லையா, அதையெல்லாம் எதிர்த்து வாயும் திறன் கொண்ட ஒரு சக்தியை வந்து இந்த தாவரங்கள் பெறும் மற்றும் விலங்குகள் பெறுகிறது. அப்ப என்னென்ன காரணங்களுக்காக செய்யப்படுதுல ரெண்டாவது காரணம் மிக முக்கியமானது. அதாவது உயிரற்ற காரணிகள் என்று சொல்லப்படுகின்ற வெப்பம், குளிர், உப்பு, வறட்சி போன்ற சூழல்களை எதிர்த்து வாழும் திறன் கொண்ட தாவரங்களாக இது மாற்றப்படும். அப்ப இந்த சூழல்களை மற்ற தாவரங்கள் எதிர்கொள்வதில் சிரமம் ஏற்படுது. ஆனால் இந்த தாவரம் எல்லா சூழல்களிலுமே இது வாழும். குளிர்களிலும் வாழும், வெப்பத்திலும் வாழும், குறைந்த அந்த உப்பு நிலையிலும் வாழும், அதிக உப்பு நிலையிலும் வாழும் தன்மை கொண்டதாக இது காணப்படும். அப்ப இது இரண்டாவது பண்புகளாக இது செய்யப்படுது. அப்ப மூன்றாவது என்ன காரணங்கள் இங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, and enrichment of nutritional value in the materials like food, இந்த உணவுகளில் ஊட்டச்சத்துக்களை செறிவூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான GMO செய்யறதுனால உணவுகளில் வந்து ஊட்டச்சத்தினுடைய மதிப்புகளை கூட்டுவதற்காக இது மிக அவசியப்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ரைஸ், இந்த கோல்டன் ரைஸ் வந்து இட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. ஏன்னா இந்த மாடிஃபைடு கிராப்ஸ்ல நிறைய சொல்லலாம். இந்த கோல்டன் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படும். ஏன்னா என்ரிச்மெண்ட்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான வேதிப்பொருளை இந்த அரிசியில செறிவூட்டுறாங்க. தட் இஸ் த ப்ரீகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ. இட்ஸ் கால்ட் அஸ் தி பீட்டா கரோட்டின். இந்த வேதிப்பொருளோட பேர் வந்து பீட்டா கரோட்டின். வைட்டமின் ஏவினுடைய முன்னோடி பொருள் என்று சொல்லப்படுது. அதை இந்த அரிசியில செலுத்துவதன் வாயிலாக வைட்டமின் ஏவினுடைய அளவுகளை அதிகரிக்க முடிகிறது. இதனால
வைட்டமின் ஏ குறைபாடுகள் ஏற்படுகின்ற குழந்தைகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக காட்சியளிக்குது. உதாரணத்துக்கு நிக்கலோபியா, அதாவது நைட் பிளைண்டட் சொல்லப்படுற இந்த மாலைக்கண் நோய்கள், அதுக்கப்புறம் ஜிராப்தால்மியான்னு சொல்லப்படுற கல் ஏற்படுற நோய்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரிசி உண்பதனால சோ இந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கப்படுகிறது. எனவே உணவு ஊட்டத்தில் குறிப்பாக உணவுகளில் ஊட்டச்சத்துக்களை அதிகரிப்பு செய்வதற்கும் இந்த ஜிஎம்ஓ அவசியப்படுத்தப்படுகிறது. வேற என்ன சார் அப்படின்னா, இது எல்லா இனங்களுக்கும், அதாவது இந்த ஜெனடிகலி மாடிஃபைடு ஆர்கானிசம் எல்லா இனங்களுக்கும் மிகச்சரியா இருக்குமானா இருக்காது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உயிர்களில் மட்டும் இது மிக பொருத்தமாக அமையும். சோ அதன் அடிப்படையில வேளாண்மையில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த இடத்துல நம்ம இதை பார்க்கிறோம். சோ அப்போ ஜெனடிகலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் உருவாக்கப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரணங்களை இது கொண்டு பார்த்துட்டு இருக்கோம். ஜெனடிகலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், அப்ப இந்த ஜெனடிகலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் கோல்டன் ரைஸை மட்டும் இல்லாம நிறைய தாவரங்கள்ல செஞ்சிருக்காங்க. இதுல இதை நம்ம நிறைய சொல்லலாம். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பிடி காட்டன் இருக்கு இல்லையா, பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால், பிடி டொமேட்டோ, பிடி இது லைக் பொட்டேட்டோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான பிடிஸ் பயன்படுத்தி இருக்காங்க. இது எல்லாமே மரபணு மாற்றம் செய்யப்படுகின்ற செயல்முறைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவே பார்க்கப்படுது. சோ இப்ப நம்ம முதல்ல விவசாயத்துல இதெல்லாம் பயன்படுத்துறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். ஒண்ணு பிடி காட்டன் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பிடி காட்டன். பிடி பருத்தி, தமிழ் இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம், பிடி பருத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த பிடி பருத்தி அப்படின்றது என்ன பார்க்கலாம். கவனிங்களா, பிடி காட்டன்ஸ் நான் இங்க எழுதிக்கிறேன், இடம் இந்த பக்கம் இருக்கு. பிடி காட்டன், பிடி காட்டன், பிடி பருத்தி. பிடினா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான பாக்டீரியா. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், துரிஞ்சியன்சிஸ், சாரி துரிஞ்சியன்சிஸ், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், இதைதான் நம்ம பிடி அப்படின்னு சொல்றோம். இந்த பிடி காட்டன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டேர்ம்ஸ். இது இந்த பிடி காட்டனை அழிக்கக்கூடிய ஒரு வார்ம் இருக்கு, நிறைய வார்ம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிப்டிரா, கொலிப்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுல சொல்லப்பட்ட சாதாரணமான பூச்சிகள்ல பருத்தி காய் பூச்சினே ஒண்ணு இருக்கு, பல்வாம். இதுக்கு பேர் பல்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மி வார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொபாக்கோ பட்வாம்ஸ் இருக்குது. பூச்சிகள், கொசு, வண்டு, இந்த மாதிரி பல வகையான உயிரிகள் இந்த காட்டன்ஸ் டேமேஜஸ் பண்ணும். அப்ப இதுகளை அழிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற ஒன் ஆஃப் த பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவில இருந்து ஒரு டாக்ஸிக் புரோட்டோஜீன்ஸ் எடுக்கிறாங்க. ஜீன்ஸ், ஒரு டாக்ஸிக் புரோட்டோஜீன்ஸ் வெளியில கொண்டு வராங்க. இட்ஸ் கால்ட் அஸ் எண்டோஜீன் என்று இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, எண்டோஜீன். இந்த எண்டோஜீனை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கிரை 1AC அப்படின்னு சொல்றாங்க. So endogenes known as Cry1AC அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜீன் தான் எங்க நடக்கிறாங்க. We are isolated from the Bacillus thuringiensis is one of the bacteria. So இந்த பாக்டீரியால பெறப்படுகிற எண்டோஜீன் ஆர் கிரைஜீன், இந்த எண்டோஜீன் simply known as கிரைஜீன். எண்டோஜீனுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, கிரைஜீன். So toxic protein genes, it's also called as endogene. Also endogene is known as glycine. The glycine is nothing but CRYIAC, IAC அப்படின்ற இந்த ஜீன் நான் இப்ப சொன்ன அந்த உயிரிகளுக்கு எதிராக வழங்கப்படும். என்னன்னா பூச்சி, அதாவது சொல்லும் போது வண்டுகள், கொசுக்கள், பல்வாம், முக்கியமா பருத்தி காய் பூச்சின்னு சொல்லுவாங்க. இத பருத்தி காய் பூச்சிகள், காய் பூச்சி, பல்வாம் இங்கிலீஷ்ல, அண்ட் டிப்டிரா, கோலிப்டிரா, மஸ்கிட்டோஸ் லைக் தட், பீட்டில்ஸ் எல்லாத்துலயுமே இது எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஜீன். அப்ப இந்த ஜீன் சாப்பிடும் போது இந்த உயிரினங்கள் எப்படி செத்து போகுதுன்றது ஒரு கொஸ்டின்ஸா கேட்கிறாங்க.
So when consume of like GRY1AC gene by the and the worms, இந்த worms எல்லாம் அதை சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய அந்த உயிரினுடைய உடலுக்குள்ளது போகும். அதாவது எபித்திலியல் பார்ட் ஆஃப் தி கட், குடல் பகுதிக்குள்ள போகும். மிட்கட்டுக்கு போனதுக்கு அப்புறம், நட்டுக்குடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பகுதிகளை துளைகளை உண்டாக்கி வீக்கம் அடைஞ்சு இந்த உயிரினமானது செத்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவன் என்ன கான்செப்ட் கொடுக்குறான், இந்த ஜீன்ஸை அந்த தாவரத்துல இருக்கும் இல்லையா, அதை இந்த பூச்சினங்கள் சாப்பிடும் போது குடல் பகுதிக்குள்ள போயிட்டு குடல்ல குறிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா நடுக்குடல் பகுதிகளுக்கு போகும். யூஸ்வலா நீங்க கவனிக்கலாம், இது இங்க இருக்கும் போது வந்து அசிட்டிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். இது அந்த பாடியோட உடம்புக்குள்ள போகும்போது pH அல்கலைன் நேச்சர்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் அது இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல இருக்கிறது ஆக்டிவ் கண்டிஷனுக்கு மாறிடுமா. இது பேரே பாருங்க, புரோட்டோஜீன்ஸ். ஆக்சுவலி இது இன்ஆக்டிவ் புரோட்டீன்ஸ் சொல்லுவாங்க. இந்த இன்ஆக்டிவ் புரோட்டீன் டாக்ஸின் ஆனது இன்டு த அண்ட் ஹோஸ்ட் பாடி, அந்த உயிருக்குள்ள போனதுக்கு அப்புறம் இது என்னவா மாறுது அப்படின்னு கேட்டா ஆக்டிவ் புரோட்டீன்ஸ் டாக்ஸினா கன்வெர்ட் பண்ணி அதனுடைய மிட்கட்ல நடுக்குடல் உடல் பகுதிகளில் போயிட்டு துளைகளை உண்டு செய்து வீக்கத்தை ஏற்படுத்தி உயிரினம் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட்ஸை முடிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அண்ட் பீட்டி காட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஜிஎம்ஓவால பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இதுல வந்து பார்த்தோம்னா பேஸ்லெஸ் துரிஞ்சிசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவில் வந்து கிரைஜின் அப்படின்றத ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இந்த கிரைஜினை அதை தாக்குற பூச்சிகளுக்கு எதிராக, குறிப்பா பருத்தி காய் பூச்சிகளுக்கு எதிராக வழங்கப்படும் போது அது உண்ணுகின்ற அந்த புழு உடம்புல போயிட்டு குடல்களில் குறிப்பாக நடுக்குடல் பகுதியில் மிட்கட்ல போயிட்டு எபிதிலியஸ் டிஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அல்கலைன் நேச்சரால அது இன்ஆக்டிவ் புரோட்டீன்ஸ் ஆக்டிவ் புரோட்டீனா கன்வெர்ட் ஆகி அந்த உயிரினம் இறந்து போய்விடுகிறது. ஸோ இதுதான் வந்து இதனால அந்த தாவரங்களுக்கு பாதிப்புகள் குறைந்து போயிடும். இதுதான் பீட்டி காட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து பீட்டி காட்டன். இப்போ இந்த இதுல வந்து நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி காய் பூச்சிகளை தாக்கக்கூடிய குறிப்பிட்ட ஜீனை நம்ம அடையாளப்படுத்திருக்கிறோம், GRY1AC. இதே மாதிரி இன்னொரு ஜீன் ஒன்று கொடுப்பாங்க, GRY1AB அப்படின்னு இருக்கும். இது வந்து கார்ன் போரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோள துளைப்பானை கட்டுப்படுத்தும். கார்ன் போரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ன் போரர், கார்ன்னா சோளம், கார்ன் போரர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்ன் போரர் சோளத்தை வந்து துளைக்கின்ற சில பூச்சிகளுக்கு எதிராகவும் இந்த ஜீனானது செயல்படும். சோ இதுக்கு வந்து GRYIAB. சோ இந்த ஜீன் வந்து சோள தாவரத்துல பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்ற உயிர்களுக்கு எதிராக செயல்படும். CRYIC என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா பருத்தி கால் பூச்சிகளுக்கு எதிராக இதுல செயல்படும். இதுல பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், அதாவது பூச்சிக்கொல்லிக்கு, அதாவது பூச்சிக்கு எதிராக என்ன சொல்றது அப்படின்னா பூச்சி இது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ஸ் இப்ப நம்ம கொடுத்துருக்கிறோம். செகண்ட் ஒன் இது வந்து ஒன்னு, இது செகண்ட். பூச்சி எதிர்ப்பு தாவரம், பூச்சி எதிர்ப்பு தாவரம் அப்படின்னு சொல்றோம். பூச்சி எதிர்ப்பு தாவரம். சோ இந்த பூச்சி எதிர்ப்பு தாவரம் அப்படின்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நெமட்டோட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரவுண்ட் வார்ம், உருளைப்புழுக்கள் தாவரங்களிலும் சரி விலங்குகளிலும் சரி அது ஒரு ஒட்டுண்ணியாக இருந்து நோய்களை தரக்கூடிய உள்ளது. அதுல தாவரங்கள்ல டொபாக்கோ அப்படின்னு சொல்றது இல்லையா, புகையிலை தாவரம். அந்த புகையிலை தாவரங்களுடைய மகசூலை பாதிக்கக்கூடிய ஒரு உயிரி இருக்கு. அதுக்கு பேர் வந்து என்ன பேர் கொடுக்கலாங்க அப்படின்னா இந்த பூச்சி எதிர்ப்பு தாவரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி புகையிலை தாவரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயிரி இருக்கு. அந்த உயிரோட பேர் வந்து மெலனோகைடின். சோ இப்போ இந்த இதுல வந்து நம்ம கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி காய் பூச்சிகளை தாக்கக்கூடிய குறிப்பிட்ட ஜீனை நம்ம அடையாளப்படுத்திருக்கிறோம், GRYIAC. இதே மாதிரி இன்னொரு ஜீன் ஒன்று கொடுப்பாங்க, GRYIAB அப்படின்னு இருக்கும்.
இது வந்து கான் போரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோள துளைப்பான், சோள துளைப்பானை கட்டுப்படுத்தும். கான் போரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கான் போரர், கார்னா சோளம், கான் போரர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கான் போரர் சோளத்தை வந்து துளைக்கின்ற சில பூச்சிகளுக்கு எதிராகவும் இந்த ஜீனானது செயல்படும். சோ இதுக்கு வந்து CRYIAB. சோ இந்த ஜீன் வந்து சோள தாவரத்துல பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்ற உயிர்களுக்கு எதிராக செயல்படும். CRYIC என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா பருத்தி கால் பூச்சிகளுக்கு எதிராக இதுல செயல்படும். இதுல பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், அதாவது பூச்சிக்கொல்லிக்கு, அதாவது பூச்சிக்கு எதிராக பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ட்ஸ், பூச்சி எதிர்ப்பு தாவரம். சோ இந்த தாவரத்தை பத்தி நம்ம என்ன சொல்றோம் அப்படி இந்த கண்டென்ட்ல என்ன வருது அப்படின்னா, பொதுவாக நெமட்டோட்ஸ் வந்து தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணிகளாக இருந்து நிறைய நோய்களை எல்லாம் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு தாவரங்கள்ல புகையிலை தாவரங்களுடைய மகசூலை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிரி இருக்கு. அது அந்த அந்த உருளைப்புழுவோட சிற்றினம் மெலனோகைட்டின், அல்லது மெலனோகைட்டின் இங்கோனிஷியா, சோ இந்த மெலனோகைட்டின் இங்கோனிஷியா என்ற உயிரினமானது புகையிலை தாவரத்தில் அதிக பாதிப்புகளை உண்டு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்காக RNAi கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். RNAi. சோ RNA இன்டர்ஃபரன்சஸ் என்ற செயல்முறையை பயன்படுத்தப்படுகிறது. இதுல ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் காம்ப்ளிமெண்டரி RNAவை பயன்படுத்தும் பொழுது mRNA வந்து அதனுடைய அந்த மொழிபெயர்ப்பு நிகழ்வுகளை வந்து கட்டுப்படுத்தும். இதனால அந்த உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலின் பொழுது தாவரங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அது என்ன செய்யும், அமைக்கப்படுகிறது.